அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி. எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி. சொர்க்கம் நரகம்னு ரெண்டு கம்பெனி கிடையாது. சொர்க்கம் நரகம்ன்றது பூமி தான், பூமிக்குள்ளே தான் இருக்குது. இப்போது இந்த கொரோனாஸ் காலகட்டம் இதிலே நீங்கள் சொர்க்க நரகத்தை பற்றி தெரிஞ்சுக்கலாம். இன்றைக்கி வசதியாக வாழறவெல்லாம் பிரச்சனை இல்லை. இது இன்னும் ஒரு வருஷம் இந்த கொரோனாஸ் இருந்தால் கூட அவனுக்கு ஒன்றும் பஞ்சம் இல்லை, சாப்பிட்டுக்கினே தான் இருக்க போகிறான். ஆனால் வசதி இல்லாதவனுடைய நிலை என்ன? இன்றைக்கி அவன் நரக வேதனை பட்டுன்னுக்கிறான். அவன் வாயால் சொல்கிறான், நான் எதுக்கு வாழணும், நரகத்தில் வாழ்ந்துன்னுக்கிறேன், நான் செத்து போனால் பரவாயில்லன்றான். அப்போ நரகம்ன்றது எங்கே இருக்குது? இங்கே தான் இருக்குது. வசதி படித்தவனுக்கு எதை நினைச்சாலும் இந்த காலகட்டத்திலையும் வாங்கி அவன் வாய்ப்பை பயன்படுத்தினுக்கிறான். அப்போ அவன் சொர்க்கத்தில் இருக்கிறான். சொர்க்கமும் நரகமும் வாழ்க்கையில் தான் இருக்குது, தவிர தனி ஒரு கம்பெனி கிடையாது. உன் வாழ்க்கையை நீ சீரமைச்சு இப்படித்தான் நான் வாழணும். ஒரு 1000 ரூபாய் சம்பாரிச்ச 500 ரூபாய் செலவு பண்ணு, 500 ரூபாய் எடுத்து வை. இந்த 500 எடுத்து வைக்கும்போது அது உனக்கு சொர்க்கத்துக்கு வழிகாட்டும். ஆனால் நீ 1000 ரூபாய் சம்பாரிச்ச 1500 ரூபாய் செலவு பண்ணும்போது நரகத்துக்கு வழிகாட்டும். அப்போ நரகமும் சொர்க்கமும் உன் எண்ணத்தில் இருக்குது, இந்த பூமியில் இருக்குது, தவிர அதுக்கு ஒரு தனி நாடே கிடையாது, ஒரு தனி இதுவே அமைப்பே கிடையாது. அப்படிப்பட்ட சொர்க்க நரகம்ன்றது இப்போ நம்ம கண்ணெதிர நிறைய பேர். நம்ம நல்லா ஓடுறோம், நம்ம நல்லா நடக்கிறோம், நல்லா பேசுகிறோம், எல்லாம் பண்ணுறோம், இது சொர்க்கம். ஆனால் ஒருத்தனால் எழுந்து நடக்க முடியல, ஆனால் ஆசைகள் படுறான், எல்லா ஆசைகளும் படுறான். ஒரு விஷயத்தை பார்க்கணுன்னு நினைக்கிறான், அவனுக்கு கண் இல்லை, இது நரகம். அப்போ நரகமும் சொர்க்கமும் எங்கே இருக்குதுன்னா இந்த பூமிக்குள்ளே தாங்குது. நரகமும் சொர்க்கமும் எங்கே இருக்குதுன்னா உன்னுடைய எண்ணத்துக்குள்ளும் உன்னுடைய செயலுக்குள்ளே தான் இருக்குது. உன்னுடைய வாழ்க்கையை சொர்க்கமாக மாற்றிக்கோ. பெரிய பெரிய பணக்காரர்கள் இன்னைக்கு இருக்கிறான், நான் ஏன் கொடுக்கணும், நான் சம்பாரிச்சேன்னு நினைக்கிறான். ஆனால் நீ சம்பாரிச்சு எப்போ வந்து சம்பாரிச்ச? இந்த பூமியில் இறைவன் உனக்கு சம்பாதிக்க கொடுத்துக்கிறான். உனக்கு தேவையானதை வச்சுக்கோ, தேவையில்லாததை பிறர் கொடு, அது இன்னும் உன்னை உயர்த்தும். ஆனால் நான் எதுக்கு கொடுக்கணும், நான் ஏன் கொடுக்கணும்னு நினைக்கும் போது அவன் நிலையை விட உன் நிலை அடுத்த பிறவி தாழ்ந்து போயிடுவோம். அதுதான் நரகம். அப்படி சொர்க்கத்திலேயே நீ வாழ வேண்டும்னா உன் மனசை தூய்மையாக்கிக்கோ. சொர்க்கத்திலேயே வாழ வேண்டாம், பல பேருக்கு உதவி செய், அதுவே சொர்க்கவாசல் திறந்து இருக்கும் உங்களுக்கு. நரகமும் சொர்க்கமும் இங்கே தான் இருக்கிறத தவிர அதுக்கு ஒன்றும் ஒரு தனி மாநிலம், அதுக்கு ஒரு தனி கிரகம், அதுக்கு ஒரு தனி ஆட்சி, அதெல்லாம் எதுவுமே கிடையாது. மனிதனுடைய வாழ்வு, மனிதனுடைய மனம் பேசுகிறது தான். நான் இன்பத்தில் இருக்கிறேன், நான் துன்பத்தில் இருக்கிறேன், அவனுடைய மனம் சொல்கிறது தான் இன்பம் துன்பம். இது எந்த மதத்தாலையும் சீர்படுத்த முடியாது. அதுக்கு தான் அகஸ்தியர் ரொம்ப அழகான ஒரு வார்த்தை சொன்னார். வைகுந்தம், சொர்க்கம், நரகம் அப்படின்லாம் பேசுகிறீங்க, இது மதத்தால் செய்ய முடியுமானா எந்த மதத்தாலையுமே செய்ய முடியாது. மனிதனுடைய மனத்தால் தான் செய்ய முடியுமே தவிர மதத்தால் செய்ய முடியாது. அதனால் சொல்கிறாரு, சுற்றியே அலைவதில்லை சூட்சம் சூட்சம், சுழியிலே நின்றாலே மோட்சம் மோட்சம். உன்னுடைய எண்ணமாகப்பட்டது உனக்குள்ளவே நின்று இந்த சுழியில் நின்றுனா உனக்கு மோட்சம் உண்டு. ஏன்னா இந்த மோட்சம் முக்தி இது எல்லாம் கொடுக்குற இடம் இதுக்கு பேர் பதின்னு பேர். அப்போது இந்த உடலுக்கு பசுன்னு பேர், மனசுக்கு பாசம்னு பேர், இந்த சுழிக்கு வந்து பதின்னு பேர். ஏன்னா இது கடவுள் இருக்கிற இடம், இது ஆசா பாசங்கள் இருக்கிற இடம், இது ரெண்டையும் சுமக்கிற உடல் பசு. அப்போது சொர்க்கமும் நரகமும் உனக்குள்ளவே இருக்கிறத தவிர எந்த மதத்துலேயும் கிடையாது. எந்த மதத்துக்காரனாலையும் சொர்க்கத்துக்கு அனுப்புறதோ நரகத்துக்கு அனுப்புறதோ முடியாத காரியம். அது கற்பனை. சொல்லுங்கள் சாமி. ஆத்மானம் சாமி. மனிதனை மதிக்க தெரியாத, எவனையுமே விரும்பத்தகாத, இறைவனையும் பார்க்க தெரியாம, மனிதனை மதிக்க தெரியாம தெரிஞ்ச என்னைய இந்த குடியார நாய சிவனே பேச சொல்லியிருக்காது. ஏன் சாமி? ஐயா தேர்ந்தெடுத்துறார் சாமி. எப்பவுமே ஒரு நல்ல மனுஷன் அப்படியே அழகாக வர்றது பெரிய விஷயமே இல்லை. ஆனால் அடி உதப்பட்டு பண்ணக்கூடாத தப்பெல்லாம் பண்ணி ஒருத்தர் வந்துட்டாருன்னா திருப்பி வாழ்க்கையில் தடமே மாற மாட்டாங்க சார். இதுதான் சத்தியம்னா அந்த சத்தியத்தில் அவங்க மட்டும்தான் நிற்க முடியும். ஏன்னா படாத பாடெல்லாம் பட்டு வந்துக்குது. ஒரு நூல் இந்த துணியாகிறதுக்கு ஒரு நூல் எவ்வளோ பாடுபட்டிருக்கோம். அப்போ அந்த நூல் மாதிரி இந்த உலக வாழ்க்கையில் படாத பாடுபட்டவங்களால தான் இந்த ஞானத்தையும் புரிஞ்சு ஐயோ இது பொக்கிஷம், இதை விட்டுறக்கூடாதுன்னு புரிஞ்சு அங்கேயே நிலையா நிற்க முடியும் சாமி. மற்றவங்களும் அந்த தகுதி இல்லை சாமி. அடி வாங்கணும், உதப்படணும், அதை நான் அனுபவிச்சு அந்த வலி வேதனை மனசுக்குள்ளே வச்சுக்கிறேன் தெரியுங்களா, அவங்களால தான் ஞானத்தையே உணர முடியும்.
ஏன்னா அவங்களுக்கு தான் இந்த வேட்கை இருக்கும், ஐயோ நான் எவ்வளோ பட்டுட்டேங்க, இன்னொரு வாட்டி நான் பட தயாராக இல்லை அப்படின்னு அவங்க தான் திரும்ப திரும்ப கேட்பாங்க. சொகுசா வாழணும் போய் ஐயா இன்னொரு பிறவி எனக்கு வானான்னு கேட்பாங்களே, அந்த பணக்காரனாவது போய் இறைவங்கிட்ட போய் நான் இன்னொரு வாட்டி பிறக்க வானான்னு கேட்பாங்க. ஏன்? அவங்களுக்கு எல்லா செல்வமும் இருக்குது. இன்னொரு வாட்டி பிறந்தாலும் இதே மாதிரி டாட்டாவாவோ பிர்லாவாவோ பிறக்கன்னு ஆசைப்படுவாங்க. ஆனால் அடிப்பட்டவங்க உதப்பட்டவங்க இது போதும் ஐயா, போதும் விட்டுடுங்கய்யா அப்படி தானே கேட்பாங்க. அந்த ஞானம் வந்தால் மட்டும்தான் திரும்பி வாழ்க்கையில் தடம் மாறத்துக்கு வேலையே இல்லை சாமி, உடும்பு புடியாக இருப்பாங்க அவங்களால மட்டும்தான். இந்த பாக்கியம் உங்களுக்கு கிடைச்சிக்குது. அதனால இன்னொரு வாட்டி உங்களை குடிகார நாயன்னு சொல்லாதீங்க, அங்கே தூரம் வந்துட்டோம் சரிங்களா? அந்த அடப்பெயர் வானா இனிமேல் சொல்லுங்க சாமி. உள்ள ஐயா வந்து உக்காந்துட்டார். சொன்னதானே சாமி எல்லாம் தெரியும். அதே சாமி எல்லாம் குப்பையில் கிடந்த குண்டுமணியை வெள்ளை குப்பையில மக்கி போய் கிடந்த குப்பையில பொறுக்கி கொண்டாந்து ஒரு இடத்துல சேர்த்து அவன் கொட்டா போட்டவன் பட்டா போட்டவன் காலெல்லாம் கும்பிட்டு விழுந்து கவரு போட்டவனெல்லாம் கெஞ்சி கதறி வந்து பார்த்துட்டு வந்த இந்த குப்பையில அள்ளி கொண்டாந்து ஒரு இடத்துல சேர்த்து இறைவனே இறங்கி வந்து ஞானத்தை போயிச்சு போயிருக்காரு. அவருக்கு நம்ம கோயில் கட்டி கொண்டாடுறாம யார் சாமி கொண்டாடி வர்றது சாமி? இறைவனுக்கு கோயில் கட்டுற நம்ம யார் சாமி? இப்ப மாணிக்க வாசகர் இருக்காரு, அத்தனை கோயில் கட்டினாரு. யாரு கட்டினாரு? கட்டிட்டு சிவபெருமான்கிட்ட போய்க்கிறாரு, இந்த சாமிக்கு என்ன பேர் வைக்க வாங்க சாமி. டே ஓம் பேரை வைதான், ஓம் பேரை வச்சு நீ கட்டின கோயில் நீ வச்சுக்கடா அப்படின்னாரு. அவர் குதிரையில வந்து அவ்வளவு பெரிய கோயிலை கட்டி கொடுத்தாரு. இறைவனை இறங்கி வந்து இத்தனை குப்பையில கிளறி கொண்டாந்து சுத்தத்தை வந்து வச்சு இறைவனே வந்து ஞானத்தை போதிச்சுட்டு போயிருக்காரு. அவருக்கு நம்ம மாட்ட சாக போறாள் கோயில் கட்டலனா யாரு கோயில் கட்டி கும்பிடுவான் சாமி? இது எதுவுமே குப்பை இல்ல சாமி, எல்லாம் உரம். இப்போ உரமாயிடுச்சு. கண்டிப்பா அவருக்குன்னு ஒரு கோயில் அமையும் சாமி. மாணிக்க வாசகர் அளவுக்கு படாம இருக்கலாம், ஆனால் மனுஷனா ஒரு சீடனா நம்ம குருவுக்கு சிறப்பான ஒரு கோயில் அமையும் சாமி. அங்கேயும் மாணிக்க வாசகர் கட்டின கோயிலையும் சிவபெருமான் இருக்காரா? இல்ல யாரு இருக்கிறாங்க? ஆத்மஸ்வரூபத்தை அங்க வச்சு பார்க்க சொல்றாரு. அதனாலதான் ஆத்மநாப சுவாமிகள் பேர் வச்சுக்கிறாங்க. நாம கூட ஐயா கட்டக்கூடிய கோயில்ல அதே ஆத்மஸ்வரூபம் தான் இருக்கும், அடையாளம் இல்லை. புரியுங்களா? நாம கூட கிட்டத்தட்ட மாணிக்கவாசரோட பாதத்துல ஈக்குவல் ஆயிட்டோம். அந்த பாக்கியத்தை நமக்கு ஐயா கொடுக்குறாரு, அதை சிறப்பா செய்வோம். கண்டிப்பா சார். நம்மள ஐயா ஒதுக்கி தள்ளுறாரு சாமி. ஆமா. ஏன்? நான் கட்டிக்கிட்டேன், நான் ஆசிரமம் கட்டிக்கிட்டேன், எனக்கு சமாதி கட்டிக்கிட்டேன், எனக்கு நீங்க கோயில் கட்டுங்கடா அப்படின்னு நம்மளை ஒதுக்கி விட்டுற சாமி. நம்ம கோயில் கட்டணும் சார். ஆமா ஆமா, அது சிறப்பா நடக்கும் சார். சிறப்பா நடக்கும் சார். ஒரு இளைஞரை வாக்குப்படுறாங்க. அந்த இளைஞருக்கு 3-4 குழந்தைங்க. அவங்க டவுன்ல இருக்காங்க. டவுன்ல இருக்கும்போது கிராமத்துல இருந்தா ஒரு முருங்கைக்கீரையை கூட ரசம் வச்சு கொடுத்துடலாம், ஒரு விறகு சுப்பி பொறிக்கலாம், எல்லா செயலுமே செஞ்சு அந்த அம்மா அந்த பிள்ளைய கூட்டி காப்பாத்துறாங்க, இடத்த விற்கிறாங்க. பிள்ளைகளுக்கு ஒன்றும் புண்ணியம் இல்லை, கேட்டால் அடி உட குத்து, பிள்ளையும் காப்பாற்றணும், அதுகளுக்கும் துணிமணி கூட எடுத்து கொடுக்கறதோ விதி இல்லாமல் ரோட்டில் விட்டுட்டு எல்லா சொத்தையும் விற்றுட்டு விற்கிறான். அடிக்கினா மிதிக்கிறான் குத்துறா, பயந்தே ஒன்றும் சொல்லலை. அப்படி இந்த குழந்தை குட்டியெல்லாம் வளர்த்து வந்து இப்போ அந்த குழந்தை குட்டியெல்லாம் இவ்வளோ சொந்தத்தோட இருக்குங்கிற சந்தோஷத்துல இருக்க அந்த தாய்க்கு வெளியில வச்ச அளவு பார்த்தா அந்த அம்மாவை கேவலமா கீழே தள்ளினா அந்த அம்மா நினைச்சுச்சுன்னா ஐயாவே வந்தவரை யாரையும் காப்பாற்ற முடியாது சாமி. இறைவனாலே காப்பாற்ற முடியாது. நம்ம அம்மா தான் சாமி. கண்டிப்பா. அதனால அம்மாவுக்கும் ஐயாவுக்கும் சேர்த்து ஒரு இடத்துல கோயில் கட்டணும் நமக்கு. கண்டிப்பா. ஆத்மா கண்டிப்பா சார். நல்லது. ஏதாவது தப்பா கோச்சு எல்லாம் உண்மை சாமி.